Hi everyone, welcome to Sparks Academy. நீங்கள் நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ரிபிள்இயில் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 2026ஓட நோட்டிஃபிகேஷன்ஸ் இது தான் வரும் அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளானர் எல்லாருமே நம்ம கண்டிப்பா பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆனுவல் பிளானர் வச்சு இப்போ நமக்கு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மெயினான ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு டிப்ளமோ ட்ரிபிள்இ முடிச்சுட்டு நம்ம டிஎன்இபிக்குள்ள போகக்கூடிய மெயினான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப இதுல நம்ம ஆனுவல் பிளானர்ல என்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன இது நமக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு அப்படின்னா, நம்ம இப்போ இதில் மெயினாக நம்ம போட்டிருக்கிறது நம்ம கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி மெயினாக சொல்கிறோம். அதில் நம்மளோட டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்மளோட மெயினான இந்த தேர்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் டிப்ளமோ அஸ் வெல் அஸ் தி ஐடிஐ லெவல். ஓகேங்களா? சாரி, இந்த ஐடிஐ லெவல் எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற எப்படி நம்ம பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி என்ன அதுக்கு குவாலிஃபிகேஷன், ஸோ எல்லாமே நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா மெயினா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அஸ் வெல் அஸ் டிகிரி ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப பார்க்கலாமா? வீடியோல இந்த ஆக்சுவலா வந்து டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் என்னைக்கு கொடுத்திருக்காங்க? 7th ஜூலை 7th இந்த நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அஸ் வெல் அஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எப்ப சொல்லியிருக்காங்க? 20th செப்டம்பர். ஓகேங்களா? 2026ல 20th செப்டம்பர் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம A to Z டீடைல் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், குவாலிஃபிகேஷன் மீன்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அஸ் வெல் அஸ் ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், அதே மாதிரி நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன சிலபஸ் நீங்க படிக்கணும், உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ பார் ஐடிஐ லெவல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல 2 பேப்பர் நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேங்களா? பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1ல என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு காமனா என்ன வந்துருச்சு? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இந்த 3 கேட்டகரியும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்னா 501. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? 501 அப்படின்றது தான் இதோட சப்ஜெக்ட் கோட். நீங்க டைரக்டா வந்து டிப்ளமோக்கு சிலபஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலும் வரும். அதர்வைஸ் இந்த சப்ஜெக்ட் கோட் போட்டிங்கனாலே டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸை நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த சிலபஸ், இந்த சப்ஜெக்ட் பேப்பர் 1 அப்படின்றது நீங்க ட்ரிபிள்இயா இருக்கலாம், என்ன எக்ஸாம் எந்த கேட்டகரியா இருந்தாலும் உங்களுக்கு அது காமன். ஓகேங்களா? இந்த ட்ரிபிள்இ, சிவில், மேபி எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும், மெக்கானிக்கல் எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் உங்களுக்கு இந்த பேப்பர் வந்து பேப்பர் 1 வந்து காமன் டு ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? சிலபஸ் எல்லாருக்குமே காமனா தான் இருக்கும். அடுத்தது செகண்ட் பேப்பர் 2. பேப்பர் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இதுல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போறது நம்மளோட ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இதுல அவங்க சப்ஜெக்ட் கோட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 446. ஆக்சுவலா வந்து ஏஇ எக்ஸாமுக்கு நீங்க சிலபஸ் கோட் சப்ஜெக்ட் கோட் வேற இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க நமக்கு டிப்ளமோட சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்னா 446. ஓகே, அது என்ன மேம் சப்ஜெக்ட் கோட் வைஸ் என்ன மேம் மாறும், என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சிலபஸோட லெவல் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி அவங்க படிச்ச இதுல இருந்து சிலபஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த டிப்ளமோ லெவல் பேப்பரோட டிஸ்கஷன். ஓகேங்களா? ஓகே, என்ன படிக்க போறோம், அதாவது 2 பேப்பர் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஒன்னு பேப்பர் 1, இன்னொன்னு பேப்பர் 2. அடுத்தது இங்க நம்ம ஓகே மேம் 2 பேப்பர் எழுதணுமா, 2 பேப்பர் எழுதி நம்ம இந்த ஒர்க்கு ட்ரை பண்ணணுமா அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவலி இந்த போஸ்டிங்க்கு சேலரி அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா
21,100ல இருந்து 67,100 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா வேல்யூபிள் போஸ்ட் அஸ் வெல் அஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் தட் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா இது உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. 2026ல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது பண்ணிருங்க. இது 2025யோட நோட்டிபிகேஷன். 2025ல 656 நோட்டிபிகேஷன் 656 வேகன்சிஸ் வரைக்கும் நமக்கு கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஏஜ் லிமிட் மேம் இப்ப அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா? அதே மாதிரி வேற என்னென்ன கேட்டகரிஸ் கீழே நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க கண்டிப்பா வந்து ஒரு மினிமம் ஏஜ் லிமிட் நீங்க கிராஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யாருக்கு கிடையாது அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிஸ் கீழே வர்றவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. பட் அதர்ஸ் கேட்டகரி ஃபில் பண்ணுவோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கு 32 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஓகே, இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதணுமா மேம்? டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாமா எழுதக்கூடாதா? நிறைய பேர் டிப்ளமோ படிச்சவங்க மட்டும்தான் எழுதணும்னு சொல்றாங்க. டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு எலிஜிபிளா இல்லையா? அதுலயே ஆக்சுவலா நமக்கு சொல்லியிருக்காங்க டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் தான். எப்படி மேம் எலிஜிபிள்னு சொல்லியிருக்கீங்க? நோட்டிபிகேஷன்ல எந்த வித மென்ஷனேஷனுமே அதுல இல்லையே அப்படின்னா, இதுல பாருங்க, டிப்ளமோ இன் டிகிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஈக்குவலண்ட்ன்றதுக்கு ஒரு இது 2025 நோட்டிபிகேஷன்ல இருந்து தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அந்த நோட்டிபிகேஷன்ல ஒரு 2 பாயிண்ட்ஸ் கழிச்சு அந்த 4.2.3ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இன் டிப்ளமோ இன் பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல டிகிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ஹையர் குவாலிஃபிகேஷனா கன்சிடர் பண்ணுவோம். வில் பி கன்சிடர்ட் அஸ் தி ஹையர் குவாலிஃபிகேஷன். ஸோ அதுக்கு அடுத்த வேர்டே அப்படியே சொல்லியிருப்பாங்க, இந்த கேண்டிடேட்ஸ் பொசஸிங் டிகிரி இன் தட் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ல டிகிரி பண்றவங்களும் கேன் ஆல்சோ அப்ளை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க இப்ப சப்போஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்க பிஇ பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல பிஇ படிச்ச ஸ்டூடெண்டா இருக்கலாம், நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். பட் ஒரு சில போஸ்டிங் தவிர, என்னென்ன போஸ்டிங்? அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்டிங் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள். ஓகேங்களா? டிகிரி எலிஜிபிளா? எஸ், எலிஜிபிள் தான், நம்ம கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்ப இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா தட் மீன்ஸ் டிஎன்இபி ஏஇயோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்றனால அவங்க ஒரு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் தட் மீன்ஸ் மெடிக்கல் லெவலையும் நமக்கு செக் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு அப்படின்னா மெயினா ஐ வச்சுதான். ஓகேங்களா? ஸோ ஐக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி கலர் விஷன் வந்து டிஃபெக்டிவ், அதாவது நம்ம நைட் பிளைண்ட்னஸ் வேற ஏதாவது கலர் விஷன் வந்து டிஃபெக்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குவாலிஃபை ஆக மாட்டோம். ஸோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இதுல கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஒண்ணு. அடுத்தது என்ன எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்க போகுது? ஓகேங்களா? இப்ப என்னென்ன பார்த்தோம்? ஏஜ் லிமிட் இருக்கா? ஓகேங்களா? ஏஜ் லிமிட் ஓகே. நம்ம டிகிரி படிச்சிருக்கோமா, இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கோமா, ட்ரிபிள்இல முடிச்சிருக்கோமா, நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, 2 பேப்பர் எக்ஸாம் எழுதணும், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொன்னோம். இந்த பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எக்ஸாம் எப்படி நடக்கும்? இன்னொன்னு என்ன இம்பார்ட்டன்ட் கேட்டகரி என்ன பார்த்தோம்? மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஒன்று கண்டிப்பா இருக்கணும்னு பார்த்தோம். ஓகே, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாமா? பேப்பர் 1ல நான் ஆல்ரெடி சொன்ன தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இந்த மூணையும் கம்பைன் பண்ணது பேப்பர் 1ல வரும். ஓகேங்களா? ஸோ அதோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன லெவல்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா என்ன? இப்போ டிப்ளமோ படிக்கணும்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தானே டிப்ளமோ போயிருப்போம். ஸோ அப்போ இது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான். ஸோ நீங்க பயப்பட தேவையே இல்லை. ஓகேங்களா? இதுல மெயினானது என்ன அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு இந்த மத்தது வந்து குவாலிஃபை ஆகும். ஓகேங்களா? அப்ப
100 கொஸ்டின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டியில வைக்கிறாங்க அப்படின்னா அதுல எவ்வளவு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இருக்கணும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. 60 மார்க்ஸ் இருக்கணும். அதர்ஸா இருந்தாலும் 60 தான். பிசிஎம்ஸ், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி எல்லாருக்குமே மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் எவ்வளவு? 60 மார்க்ஸ் இருந்தாதான் நீங்க குவாலிஃபை ஆக முடியும். ஓகேங்களா? அதே இது அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் அஸ் வெல் அஸ் மென்டல் எபிலிட்டி. இப்ப இந்த 60க்கு மேல நான் எடுத்திருக்கேன் மேம், எனக்கு தமிழ் ரொம்ப சூப்பரா வரும். ஸோ 150 மார்க்ஸுக்கு நான் 130 மார்க்ஸ் வரைக்கும் நான் வாங்குவேன். அப்ப எனக்கு இந்த ஸ்கோர் வந்து இதுல ஆட் ஆகுமா? கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க இதுல மினிமம் 60 மார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 70 மார்க்ஸ், இந்த 130 மார்க்ஸ் இதுல ஆட் ஆகும் அப்படின்றத கன்ஸ்டன்ஸா எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் அ மினிமம் குவாலிஃபையிங் பேப்பர் அப்படின்னு சொல்லி, அதாவது இதை கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணியிருக்கணும். கிளியர் பண்ணியிருந்தாதான் இந்த 3 தான் உங்களோட, இந்த 2 இதுதான் உங்களுக்கு வேல்யூ பேப்பர், அதாவது வேல்யூஸ், அதாவது அந்த 150க்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்க, 300க்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்க, இதை ஆட் பண்ணி வர ஸ்கோர் தான் இங்க பாப்பீங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த 75ன்றது ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. 25ன்றது ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் எபிலிட்டி. இது ரெண்டையும் சேர்த்து எத்தனை கொஸ்டின்ஸ்? 100 கொஸ்டின்ஸ். அந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு 150 மார்க்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி 200க்கு 300 மார்க்ஸ். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு? 450 மார்க்ஸ் இருக்கா? அந்த 450 மார்க்ஸ்ல மினிமம் 450 அவுட் ஆஃப் இந்த 135ன்றது அவுட் ஆஃப் 450க்கு நீங்க 135 எடுத்திருந்தாதான் நீங்க இந்த எக்ஸாமுக்கு பாஸ்ன்னு அர்த்தம். அப்பதான் உங்களுக்கு அந்த ரேங்க்ல வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம சொல்லுவோம்ல 10th வந்து 35 எடுத்திருந்தாதான் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த 35 எடுத்திருந்தாதான் ரேங்க் கார்டுல நம்ம ரேங்க் வரும். அதே மாதிரிதான் இந்த 450க்கு 135க்கு வந்திருந்தோம், மினிமமா வந்திருந்தோம்னாதான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில போடுற அந்த ரேங்க் லிஸ்டுக்குள்ள நம்ம வருவோம். ஓகேங்களா? சோ அடுத்தது அதர்ஸா இருந்தா 180 நீங்க எடுத்திருக்கணும். இப்ப என்ன அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் பேப்பர் எப்படி அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இது தமிழ் எலிஜிபிலிட்டி இது எல்லாமே OMR எக்ஸாம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மேம், நான் டிப்ளமோ வந்து தமிழ் மீடியத்துல படிச்சேன், என்னால இந்த எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்காகவே நமக்கு ஆக்சுவலா தமிழ்லையும் கொஸ்டின் பேப்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டிப்ளமோ தமிழ்ல படிச்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ்ல படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு இது 2025ல வந்து நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ், நீங்க தமிழ்ல படிச்சிருந்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களால எழுத முடியும். எக்ஸாம் தமிழ்லையும் நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஓகே, எவ்வளவு மேம் கட் ஆஃப் வரைக்கும்? நீங்க இப்போ 135 சொன்னீங்க, அப்போ 135 எடுத்திருந்தா நம்ம பாஸ் ஆயிடலாம். ஓகே, பட் அந்த 135ன்றது எனஃபா? கிடையாது. ஓகேங்களா? நான் சொன்னது மினிமம் குவாலிஃபைங். மினிமம் 35 எடுத்திருந்தா நான் பாஸ், அவ்வளவுதான். அந்த 35 எடுத்திருந்தா பாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதே இது 500க்கு நான் 450 எடுத்திருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கலாம்னு சொல்லுவோமா, +1 +2ல அந்த மாதிரி தான் இங்க என்ன பண்ணுவாங்க, டெக்னிக்கலுக்கு உங்களுக்கு 150 பிளஸ் கொஸ்டின்ஸ் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா குட் அட்டெம்ப்ட். அதாவது 200 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோமா, அந்த 200 கொஸ்டின்ஸ்ல 150 பிளஸ் கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்டா போட்டுட்டீங்க அப்படின்னா குட் அட்டெம்ப்ட். அதே மாதிரி 100 பார்த்தோமா, அந்த 75 பிளஸ் 20 ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ், நான் எப்பயுமே சொல்லுவேன் இந்த 25ல நீங்க மேக்சிமம் 20 எடுத்துட்டு பாருங்க. ஏன் அப்படின்னா அந்த 25 அப்படின்றது வந்து நமக்கு இவ்வளவுதான், இப்படிதான் இருக்கும், இந்த டாபிக்ஸ்குள்ளதான் வரும்ன்றது தெரிஞ்சது. ஸோ அது ஈஸியா நம்ம ஸ்கோரபிள் பார்ட் அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே சொல்லுவேன். இந்த 75ல பிளஸ் 25 இது ரெண்டையும் சேர்த்து 100க்கு 60 பிளஸ் போட்டீங்க அப்படின்னா நல்ல கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இது டைரக்டா நீங்க ஆட் பண்ணீங்கனாலே எவ்வளவு வந்துருது? 210. நான் கொஸ்டின் வச்சு சொன்னா 210 கொஸ்டின்ஸ் சொல்றேன், கரெக்ட் கொஸ்டின்ஸ். அதுக்கு மார்க் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா 2 மார்க்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம். ஸோ மினிமம் மார்க்னு வச்சாலே 210 பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1 மார்க்னு வச்சாலே 210 பிளஸ் வந்துருது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கண்டிப்பா கிரேட்டரா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிகிரி ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணுவாங்க, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காம்பிடன்சி ஜாஸ்தி இருக்கும். அடுத்தது எங்க படிக்கணும், எதுல படிக்கணும்? அதாவது
வாட் டு ஸ்டடி அண்ட் வேர் டு ஸ்டடி, அதாவது என்னென்ன படிக்கணும் மேம். ஓகே, இப்போ நீங்க சொல்லிட்டீங்க இதுதான் பேப்பர் 1 பேப்பர் 2, அதே மாதிரி என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்க கண்டிப்பா 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் பார்க்கணும். அதுல ஆக்சுவலா சிலபஸ் உங்களுக்கு உண்டு. இப்போ நெக்ஸ்ட் அதோட டிஸ்கஷன் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்எல்சி புக், அதாவது ஸ்கூல் புக்ஸ். ஓகேங்களா? ஸ்கூல் புக்ஸ். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுவுமே இதுதான் ஸ்கூல் புக்ஸ் தான். ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸுமே இங்க தான் நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் தான். ரெண்டுமே ஸ்கூல் புக்ஸ். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே நம்மளோட 6th to 10th மேக்ஸ் புக் பார்க்கலாம். ஓகேங்களா? 6th to 10th மேக்ஸ் புக் பார்க்கலாம். பிளஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் செப்பரேட்டா புக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த புக்ஸ் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்எஸ் அகர்வால் சார் புக் வந்து எப்பயுமே ரிப்பீட்டடா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடா நம்ம படிக்கும் போது இருந்து அதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, அது ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து வேர் டு ஸ்டடி. அடுத்தது ட்ரிபிள்இக்கு என்னென்ன சப்ஜெக்ட் எங்கெங்க படிக்கணும் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் வாங்க. சிலபஸ், ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல என்னென்ன டாபிக்ஸ் வருதுன்னு பாருங்க. ஆப்டிடியூட்ல சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிளிஃபிகேஷன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். அடுத்தது பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏரியா. ஸோ இந்த 7 டாபிக்கும் உங்களுக்கு ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய சிலபஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இது அப்படியே டைரக்டா தான் நம்ம கொடுத்துருக்கோம். சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க் அண்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏரியா. அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங்ல லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், நம்பர் சீரிஸ் அண்ட் விஷுவல் அண்ட் ஆல்பா நியூமரிக் ரீசனிங். இதுலயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து எப்பயுமே தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஸோ அதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ். சயின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் இருக்குமா? 5 கொஸ்டின்ஸ் இருக்குமா? ஹிஸ்டரி, வரலாறுல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்? 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜியாகிரபில 5 கொஸ்டின்ஸ், பாலிட்டியில 15 கொஸ்டின்ஸ், இந்தியன் எக்கானமில 20 கொஸ்டின், தமிழ்நாடு ஹிஸ்டரியில 20 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ். இது எல்லாமே நம்ம எதுல படிக்க போறோம்? புக்ஸ்ல தான் நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒவ்வொரு டாபிக்ஸ் வச்சு பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. இலக்கணம்ல 25 கொஸ்டின், இலக்கணம்ல 2 இலக்கணம் பிரிச்சிருப்பாங்க, சொல்லிலக்கணம், எழுத்திலக்கணம். அடுத்தது சொல்லகராதி, எழுதும் திறன், கலை சொற்கள், வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல், எளிய மொழிபெயர்ப்பு மற்றும் இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு. இது எல்லாமே உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தான், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட இம்பார்ட்டன்டான ட்ரிபிள்இ பேப்பர்ஸ் என்னென்ன பேப்பர்ஸ், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆக்சுவலி சர்க்யூட் தியரி அப்படின்னு சொல்லி நீங்க படிக்கும் போதே எப்படி படிச்சிருப்பீங்கன்னா சர்க்யூட் தியரியும் டிசி மிஷின்ஸும் சேர்த்து பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முன்னாடி படிச்ச எல் ஸ்கீம், எம் ஸ்கீம், இந்த மாதிரி ஸ்கீம் வைஸ் படிச்சவங்களுக்கும் ஒவ்வொரு பேப்பர்ஸ் மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வைஸ் நம்ம ட்ரிபிள்இ வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புக்ஸ்ல கான்செப்ட் வந்து ஒண்ணுதான். சிலபஸ்ல ஒரு சில டாபிக் தான் மாறி இருக்குமே தவிர மற்றபடி ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது காமன் டு ஆல். ஓகேங்களா? இப்ப சர்க்யூட் தியரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா நம்ம படிச்சுட்டு தான் வந்திருப்போம். ஓகேங்களா? இந்த ஸ்கீம் அந்த எந்த இதுனாலுமே நமக்கு காமன் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அதே இதுல இன்னொன்னு என்னன்னா டிசி மிஷின்ஸ். ஓகே மேம், எதுல படிக்கலாம் அப்படின்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட கூகுள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட இப்ப நம்ம எப்படி சமச்சீர் புக்கு நம்ம எடுப்போம், சமச்சீர் கல்வி போனோம் அப்படின்னா சமச்சீர் கல்வி புக்ஸ் வருதா, அதே மாதிரி தமிழ்நாடு பாலிடெக்னிக் புக்ஸே உங்களுக்கு அவைலபிள் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? அந்த புக்ஸ் வந்து பேஸா வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஆத்தர்ஸ் வந்து உங்களுக்கு டிப்ளமோ புக்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க என்ன புக்ஸ் படிச்சீங்களோ அந்த புக்ஸே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்.
ஸோ அந்த புக்ஸ்ல இருந்து நீங்க நிறைய கொஷின்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் சிலபஸ். ஓகேங்களா? சிலபஸ் படிக்கிறதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. ஓகே, என்னென்ன சிலபஸ் வச்சிருக்காங்க? நிறைய பேப்பர்ஸ் படிச்சிருப்போம். ஏன்னா நியர்லி நம்ம ஒரு 3 வருஷம் படிக்கிறோமா? 3 வருஷம் படிக்கிறோம் அப்படின்னும் போது 6 செமஸ்டர் முடிச்சிருக்கோம். 6 செமஸ்டர்ல ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 6 பேப்பர், நம்ம நிறைய பேப்பர்ஸ் பார்த்திருப்போம். அப்ப என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ், செகண்ட் ஒன் ஏசி மிஷின்ஸ். ஓகேங்களா? டிசி மிஷின்ஸ் தான் டிசி ஜென்ரேட்டர், டிசி மோட்டார் ரெண்டுமே இன்க்ளூடட். ஓகேங்களா? அதே மாதிரி ஏசி மிஷின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இண்டக்ஷன் மிஷின்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது எம்என்டே எடுத்துக்கிட்டோம்னா மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு செப்பரேட்டா அதுவுமே பேப்பர் உண்டு. இடிசி எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், டயோட் பத்தி அது சிலபஸ் எல்லாமே ஒன்னொன்னுமே செப்பரேட்டா உங்களுக்கு நோட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஒவ்வொன்றுல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்களேன். சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ். அப்ப எதுல வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் ஹை ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? டிசி மிஷின்ஸ், அதாவது எம்என்டை, அடுத்தது ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஸ்விட்ச் கியர், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன், இந்த ஃபர்ஸ்ட் 5 வந்து இது கொடுக்கணும். அடுத்தது 20 கொஸ்டின்ஸ் இதுல இருக்குன்னு பாருங்க. பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அப்படின்றதோட சேர்த்து இன்னொரு பேப்பர் கொடுத்திருக்காங்க. எது கொடுத்திருக்காங்க? எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்ட் எனர்ஜி ஆடிட்டிங்கையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது நம்மளோட இடிசி அண்ட் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கு அடுத்தது நம்ம கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், ஃபைனலி மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இந்த மாதிரி நீங்க கேட்டகரி வைஸ் ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டீங்கன்னு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம், சிலபஸ் சொல்லிட்டீங்க, எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, வேற என்ன பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இப்ப நீங்க சப்போஸ் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னா உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எந்த ஒர்க் பாக்குறீங்க அப்படின்றத வச்சு நீங்க இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாபிக் வைஸ் நோட்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. அந்த டாபிக் வைஸ் நோட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போதே அந்த சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் டாபிக் வைஸ் நோட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நோட்ஸ் வச்சு பாயிண்டா மேக் பண்ணுங்க. ஓகேங்களா? பாயிண்ட் கலெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பாயிண்ட் கலெக்ஷன் சொன்னோம் பாத்தீங்களா, அதை வச்சு உங்களோட ஒன்லைன் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஃபார்முலேட் பண்ணுங்க. அந்த ஒன்லைன் நோட்ஸ் எதுக்காக அப்படின்னா, இப்ப வேற ஒன்றும் இல்லை, என்னோட 10 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 10 யூனிட்ஸையுமே நான் ஒவ்வொரு நோட்டு போட்டு எழுதியிருந்தேன் அப்படின்னா எக்ஸாம் அன்னைக்கு நான் 10 நோட்டையும் தூக்கிட்டு போக முடியுமா? அதே இதை ஒன்லைன் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரே நோட்ல நான் அந்த 10 யூனிட்டோட ஒன்லைன் நோட்ஸையும் நான் வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபைனலா மார்க் டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம் அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இப்ப நம்ம அகாடமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பாக்ஸ் அகாடமி உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஆன்லைன் கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நம்மளோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு கம்மிங் 2026 நோட்டிபிகேஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம அகாடமியோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6000 பிளஸ் செஷன்ஸ் இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 150 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ், 20,000 பிளஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கு. டெக்னிக்கல், ஜிஎஸ் as well as தமிழ் எலிஜிபிலிட்டி மூணுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். as well as அடுத்தது 1800 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ், எக்ஸாம் கிளியர்டு ஃபேக்கல்டிஸ் தான் உங்களுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். அதே மாதிரி கூகுள் ரிவ்யூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1800 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் உங்களுக்கு நம்ம அகாடமிக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே, இந்த ஆன்லைன் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 9677111366. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 75% ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்கு. அட்மிஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 9677111366 நம்பருக்கு. டிலே பண்ணாதீங்க, ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம அகாடமியில அட்மிஷனை என்ரோல் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.